ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோனா நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க, தெரியும். குண்டு மல்லி தான் பறிக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி மொட்டு மட்டும்தான் காட்டியிருப்பேன், பூக்கள் அதிகம் காட்டியிருக்க மாட்டேன். ஸோ இந்த பூக்கள் எல்லாத்தையும் பறிக்க போகிறோம். ஸோ வாங்க. ஆனால் கொஞ்சம் கஷ்டந்தாங்க. நான் ஒரு ஆளாக பூ பறித்து ஒரு ஆளாக வீடியோ எடுத்துகிட்டு ரொம்பவே கஷ்டங்க. பாருங்களேன், ஒரு கையில் மொபைலு, அதே கையில் பிளேட்டை வச்சுக்கிட்டு அதிலே பூ பறித்து போட்டுட்டு ரொம்ப கஷ்டம்தான். ஸோ இருந்தாலும் உங்களுக்காக இந்த வீடியோ. ஸோ வாங்க, எல்லா பூக்களையும் இதே மாதிரி பறிச்சுக்கலாம். நிறைய பூக்கள் இருக்குது பாருங்களே. ஸோ மழை பெஞ்சால் நல்லாயிருக்கும்னு தோணுங்க. ஏன்னா என்ன தான் நம்ம போர் தண்ணி விட்டாலும் மழை பெஞ்சு செழிப்பமாகி அதில் பூக்கிற பூக்கள் மணத்த மாதிரி முடியவே முடியாதுங்க. ஆனால் வெயில் காலம்தான் இதுகளுக்கு உரிய காலங்கள். இந்த மல்லிகை முட்டுக்கு உரிய காலங்கள். நல்லாவே முட்டு கட்டும். இருந்தாலும் அடிமழை விழுந்து தொழுத்து அதில் பூக்கிற பூக்கள் தான் நல்ல மணமாகவும் இருக்கும், கட்டும்போதே ஆசையாக இருக்கும். ஸோ ஓவராலாக நம்ம பறிச்சாச்சு பாருங்கள். இருங்க, நான் கீழே வச்சுட்டு எடுத்து காட்டுறேன். நான் இப்போ நான் எது மேலே வச்சுருக்கேன்னா தண்ணி குடத்து மேலே வச்சுட்டு தான் பேசிக்கிருக்கேன். இருங்க. அப்போ பாருங்களேன், இந்த பூ பாருங்கள், அழகாக எத்தனை லேயர் இருக்கவா, செம்ம இல்லை? இத்தனை லேயர் உள்ள பூ குண்டு மல்லி இருக்குன்னு சொன்னால் யாராவது நம்புவீங்களா? பாருங்கள், அதோட காம்பு பாருங்கள், அடிப்பகுதி எவ்வளோ அழகாக இருக்குது. மல்லிகைப்பூன்னு யாருமே சொல்ல மாட்டாங்கங்க. தாமரை பூ மாதிரி எவ்வளோ அழகாக பெருசாக கூட இருக்குது பாருங்களேன். நல்லாவே பெருசாக உள்ளங்கையில் வச்சு பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். உங்கள் வீட்டில் மல்லிகை செடி இருக்குது, அதுவும் இந்த குண்டு மல்லி இருக்குதா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த குண்டு மல்லி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப். டாட்டா, பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.